நித்திய வாழ்விற்கு வழி ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் ஒரு புஸ்தகத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன். அது புஸ்தகத்தின் பேர் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த ஜீவ புஸ்தகத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் என்ன நடக்கும், பேர் எழுதப்படாவிட்டால் என்ன நடக்கும், அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பேரை அவர் எப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார் என்பதை குறித்து நான் உங்களோடு சுருக்கமாக பேசுவதற்கு பிரயாசப்படுகின்றேன். வேதாகமத்தில் அநேக புஸ்தகங்களை நாம் பார்க்கின்றோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு ஞாபக புஸ்தகத்தை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். எதுக்காக வைத்திருக்காராம்? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக எழுதப்பட்டிருக்காங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் பெயரை எழுதுவதற்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக இந்த ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு புஸ்தகத்தை குறித்து நாம் பார்ப்போம். தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசன புஸ்தகம் என்றால் என்ன? தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து எழுதுகிற புஸ்தகத்திற்கு பேர் தான் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 24ஆம் 7ஆம் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எதற்காக இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து கேட்டு அதன்படி கீழ்ப்படிவதற்காக இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை குறித்து அங்கே மோசே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று அங்கே மோசே எழுதின காரியத்தை பார்க்க முடியும். உபாகமம் 28:61 24ஆம் வசனத்தில் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாவுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்த ஆசீர்வாதங்கள், சாபங்கள், என்னென்ன சாபங்கள் இருக்குது எல்லாவற்றையும் மக்களுக்கு வாசித்தான்னு சொல்லி பார்க்குறோம். யோசுவா வாசித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். எதற்காக? இந்த நாட்களில் அநேகர் ஆசீர்வாதங்களை மட்டுமே கூறுகிறார்கள் ஒழிய அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு என்னென்ன சாபங்கள் வரும், என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன வேதனைகள் வரும் பற்றி யாருமே போதிப்பதில்லை. ஆனால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற காரியம் ஆசீர்வாதமும் சாவுமாய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை மட்டுமே குறிப்பாக பேசிவிட்டு அந்த ஆண்டுடைய கட்டளைகளுக்கு, ஆண்டுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை அநேகர் சொல்வதே இல்லை. அதனால் இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதை நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஆண்டுடைய புஸ்தகங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது என்ன புஸ்தகத்தை நாம் பார்த்தோம்? ஞாபக புஸ்தகத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக உடன்படிக்கையின் புஸ்தகத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். நான்காவதாக யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யாசேரின் புஸ்தகம் என்று சொல்லி, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல சூரியன் அஸ்தமிக்காதபடிக்கு சூரியன் அப்படியே நடுவானில் நின்றதை குறித்து இங்கே பார்க்கிறோம். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இங்கே யோசுவா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாசேரின் புஸ்தகத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். சூரியன் ஒரே இடத்தில் நின்றது, அது சந்திரனும் ஒரே இடத்தில் நின்றதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படியே சூரியன் நின்றதுன்னு சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டனன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லி அவருங்க யோவான் குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க முடியும். புஸ்தகங்கள், நிறையா புஸ்தகங்கள் ஆண்டவர் வைத்திருப்பார் போல் இருக்குது. அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவையின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள். எதற்காக இந்த புஸ்தகம் வைத்திருக்கிறாங்க? மரித்தோர் தங்களுடைய கிரியைகளை அந்த புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஜீவ புஸ்தகத்திலே தங்கள் கிரியைகளின்படி அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:14 வசனத்தில் அவனவன் தன் கிரியைக்கு தக்க பலனை அடைவான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12 நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய வருகிறது என்று சொல்கிறார். நாட்களிலே ஜீவ புஸ்தகத்தை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படவில்லை என்றால் நாம் நித்திய அழிவுக்கு நேராக சென்று விடுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமா? முதலாவது, யாருடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நீதிமான்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:11 நாம் பார்க்கின்ற பொழுது 22:11 பார்க்கின்ற பொழுது நீதியுள்ளவனுடைய பெயரை அவர் அங்கே நீதியுள்ளவன் பரிசுத்தமுள்ளவன் யாரோ அவருடைய பேரை அவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:3 வசனத்தில் சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டவருடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:4 பார்க்கின்ற பொழுது அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளிலே இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஊழியக்காரருடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார், அவருடைய நாமத்தை அவர்கள் நெற்றியின் மேலே எழுதுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 3:5 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஜெயம் கொள்கிறவருடைய பேரை அவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார் என்று சொல்லி சொல்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே ஜெயங்குழுவனுடைய பேரை அவர் எழுதுவார் என்று சொல்லி நம்ம வேதத்தை அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 13:8 பார்க்கின்ற பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவருடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம ஆண்டவருக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம் நீதிமான்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் நீதி செய்கிறோமா? பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறோமா? சுவிசேஷத்தின் ஊழியத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? அவருடைய ஊழியக்காரராக நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படும் பிரியமானவர். அப்படிப்பட்டவருடைய பேரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். வெளிப்படுத்த 21 பார்க்கின்ற பொழுது தீட்டில்லாதவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்யாதவர்கள், பொய் பேசாதவர்கள் பேரை அவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்த 22:14 பார்க்கின்ற பொழுது அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவருடைய பேரை அவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டால் நம் நித்திய காலமாக நம்ம ஆண்டவருடைய உறவிலே, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாம் வாழ்வோம் பிரியமானவர்கள். அதைத்தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடுகிற பொழுது ஜீவ புஸ்தகத்தை குறித்து அவர் தெளிவாக குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா? நீதி செய்கிறோமா? சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரயாசப்படுகிறோமா?
அவருடைய ஊழியர்களாக, உண்மையுள்ள ஊழியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அப்படியானால் ஆண்டோடைய எஜமானோட சந்தோஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும், ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட முடியும்னு சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? இப்படிப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட நமக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம நடக்குமா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பலாம் என்று சொல்லி நாம் வேதத்தை அடிப்படையில் பார்க்கிறோம். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டால் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார். யார் வணங்குவாங்க? அந்தி கிறிஸ்துவை வணங்குவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள், அப்போ எழுதப்பட்டவர் என்ன செய்வாங்க? அதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுவார்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கணும். இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 17:8 நம்ம பார்க்கின்ற பொழுது, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். யார் ஆச்சரியப்படுவா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் மிருகத்தை பார்ப்பார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட என்ன ஆவாங்க? அவனுடைய ஆட்சிக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாம் பங்கடைய வேண்டும் என்று சொல்லித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அந்த காரியத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடே கூட இருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபையை தேற்றுகிறத காரியத்தை பார்க்க முடியும். அதே போல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலையும் அதை குறித்து ரகசியம்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கும் இந்த காரியத்தை குறித்து குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மிக சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் ஆண்டுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் நாம் ஒரு விழிப்புணர்வோட சபை ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அந்த ஆயத்தம் இருக்கிறதா? நம்ம ஆண்டவர் வந்தால் நம்ம ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அது ஒரு மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி வேதத்தை அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு தப்ப வேண்டுமென்றால் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம பேர் எழுதப்படாமல் கைவிடப்பட்டு விட்டால் நம்முடைய நிலைமை மிகுந்த மோசமாய் போய்விடும். பிரியமானவர்களே, அவனுடைய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலான ஆட்சி இந்த பூமிக்கு வருகிறதுன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதற்கு நம்ம என்ன செய்யலாமா? வெளிப்படுத்த 20:15 நாம் பார்க்கின்ற பொழுது அக்கினி கடலுக்கு தப்பலாம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் அக்கினி கடலுக்கு தப்புவிக்கப்படுவான்னு சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 21:10 நாம் பார்க்கின்ற பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திலே பிரவேசிப்பார்கள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யார் பிரவேசிப்பார்கள்? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:27 நாம் பார்க்கின்ற பொழுது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தீட்டுள்ளவர்கள், தீட்டான காரியத்தை செய்கிறவர்கள், அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள்,
அதில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாவிட்டால் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்தை குறித்து அங்கே தேடி வாசிக்க சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிற காரியத்தை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நாம் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மட்டும் நான் சுருக்கமாக உங்களோட பேசி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நம்ம எதற்காக நம்ம ஆண்டவர் அழைக்கிறார்? நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி அங்கே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதங்கள் சொல்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். என்னுடைய அழைப்பு என்ன? நான் ஆண்டவர் பிள்ளையாய் மாற ஆண்டவர் என்னை அழைக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி நான் வேத அடிப்படையில் பார்க்க எல்லாவற்றிற்கும் 1 பேதுரு 4:7-10 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஒருவர் ஒரு ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அன்புள்ளவர்களாக இருக்கணும்? அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. முறுமுறுத்தல் நடந்த காரியம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே முறுமுறுத்த போது அத்தனை பேர்த்தையும் ஆண்டவர் வனாந்தரத்தில் அழித்து போட்ட காரியத்தை பார்க்கிறோம். நாம் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரித்து ஆண்டவர் நமக்கு தந்தபடி ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும்னு சொல்லி நம்ம வேதம் போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மார்க் 2:17 பாவிகளுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். பாவிகளை மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். பாவத்திலே வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மை மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். கலாத்தியர் 5:13 சுயாதீனத்திற்கு நம்மை அழைக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம பிள்ளையாக மாற்றுவதற்கு, புத்திர சுவீகாரம் தருவதற்கு, சுயாதீனம் தருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 1 தீமோத்தேயு 6:12 நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ரோமர் 1:2 பரிசுத்தவான்கள் ஆகும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எப்படி பாத்திரவானை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கொலோசையர் 3:15 பார்க்கிறோம். 1 யோவான் 3:1 நம்மை எப்படி அழைக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார்? சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு சமாதானத்தை தருவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்னு சொல்லி வேத நட்பில் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7 ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பரிசுத்தமுள்ளவராக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 11:22 ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தர அழைக்கிறார். பிரியமானவர்களை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை, கண்ணீரை நம்ம ஆண்டவருடைய வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார்னு சொல்லி நாம் வேத நட்பில் பார்க்கிறோம். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அழைக்கிறார். பிரியமானவர்களே, நித்திய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 ஜீவகிரீடத்தை தருவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எப்பொழுது ஜீவகிரீடத்தை தருவார்? முடிவு பரியந்தம் நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது, முடிவு பரியந்தம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவகிரீடத்தை தருவார் என்று சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்களை குறித்து பார்த்தோம். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை
ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமான நம்முடைய கிரியை, நாம் செய்கின்ற நன்மைகள், நம்ம செய்கின்ற உதவிகள், நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார்னு சொல்லி மத்திய 25:46 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, துர்க்கிரியில் அதற்குரிய தண்டனை வரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரசங்கி 8:11 துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை வராதனால, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம். துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை அநேகர் யோசிக்கிறாங்க. துர்க்கிரியல் செய்தால் அவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குரிய தண்டனை இருக்குதுன்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்குரிய தண்டனை சீக்கிரமாக வராதனால அவருடைய இருதயம் துணிகரம் கொள்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய கிரியைகள் ஆண்டுக்கு முன்பதாக உண்மையும் செம்மையுமாக இருக்கிறதா? நன்மை செய்கிறோமா? பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் இருக்குன்னு சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்னு சொல்லி பிரசங்கி குறிப்பிட்ட காரியத்தை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கிரியைகள் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, புஸ்தகங்களை குறித்து சிந்தித்தோம், ஜீவ புஸ்தகத்தை குறித்து சிந்தித்தோம், ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்படும் என்று சொல்லி சிந்தித்தோம், ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்படாதுன்னு சொல்லி சிந்தித்தோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், ஆண்டவருடைய பரிசுத்தவானாய் நீதிமானாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆவியானவரை பெறுகின்ற பொழுது நம் பேரை ஆண்டோடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார், ஆண்டோடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்வார், நித்திய காலமாக நம்ம அவரோடு வாழ்வோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு அறிவிங்க. வேதத்தில் உள்ள புஸ்தகங்களை நம்ம தேடி ஆராய்ந்து வாசிக்கணும். அதான் மிகப்பெரிய முக்கியமான காரியம். இந்த நாட்களில் புஸ்தகங்கள் வாசிக்கிறது அநேகருக்கு பிடிக்கலை. அப்படிப்பட்ட காரியத்தில் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகம் விலையேறப்பட்ட பொக்கிஷம். அந்த புஸ்தகத்தில் தேடி ஆராய்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பேரையும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார், அவருடைய பிள்ளையாக மாற்றுவார், அவரோடு நித்திய காலமாக வாழப்போகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.